ஆவடியில் கிணற்றில் தவறி விழுந்து 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆவடி கோயில் பதாகை மாடவீதி தெருவை சேர்ந்தவர் ஆனந்தராஜன். இவரது மனைவி மோனிஷா, இவர்களது மகன் 5 வயதான பிரித்திவின். இவன் ஆவடியில் உள்ள தனியார் பள்ளியில UKG படித்து வந்தான். இந்த நிலையில் இன்று மோனிஷா ஆவடி கோவில் பதாகை மெயின் ரோட்டில் வசிக்கும் உறவினர் வீட்டிற்கு மகன் பிரித்திவனுடன் சென்றிருக்காங்க. அப்போது அவர் அங்கு வீட்டின் மாடியில் ஏறி உறவினரை பார்க்க சென்ற நேரத்துல பிரித்திவின் மாடிப்படிக்கு கீழே விளையாடி கொண்டிருந்த போது அங்கிருந்த மூடி இல்லாத 50 அடி ஆழமுள்ள உரைகின்றத்தில் தவறி விழுந்திருக்கான். இதன் பிறகு வீட்டில் இருந்து கீழே இறங்கி வந்த மோனிஷா மகனை காணவில்லை என தேடிய போது கிணற்றில் விழுந்து கிடப்பதை பார்த்து கதறி அழுதிருக்காங்க. இவரது அழுகை சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கப்பக்கத்தினர் கிணற்றில் கிடந்த சிறுவனை உடனடியாக மீட்டு ஆட்டோ மூலம் அருகில் உள்ள ஆவடி ராணுவ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பிரித்திவின் வரும் வழியிலேயே விழுந்ததாக தெரிவித்திருக்காங்க. இது குறித்து தகவல் இருந்து வந்த ஆவடி டிரான்ஸ்பர்டி போலீசார் சிறுவன் உடலை மீட்டு உடற்கூறு சோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க. புகாரின் அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. உறவினர் வீட்டில் இருந்த உரை கிணற்றுல விழுந்து 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை அப்பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது.